மேடம் நான் உங்க சார்பா பேசிடுறேன். மேடம் பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுடைய மூத்த உறுப்பினர் சொன்னாரு நீங்க மேலூர்ல நின்னீங்க, நாங்க தான் காரணம் அப்படின்னு. நிறைய இடத்துல இந்த திமுக அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், விசிக ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், ஐஎம்எல் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம்னு. நாங்க பதிவு பண்ணிடுறேன், இல்ல இது ஒரு ஜனநாயக விவாதம், பதிவு பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி, ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி, ஒத்துக்கிறோம். ஆனால் 2026ல தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க, தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா, விசிகே இல்லன்னா, கம்யூனிஸ்ட் இல்லன்னா, ஐஎம்எல் இல்லன்னா, சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இதுவரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 16ல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க, சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டில் 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காருங்க போதும். ஒரே ஒரு நிமிஷம். எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 சொல்லுங்க பாப்போம், 50 சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். உட்காருங்க. உறுப்பினர் பாருங்க, விவாதம் திசை திருப்பி கொண்டிருக்கிறது. உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் பதில் சொல்லலாம். உறுப்பினர் கோவை செடியன் மட்டும் அனுமதி, அவர் மட்டும் பதில் சொல்லலாம். மற்ற இனி இந்த விவாதம் புள்ளி வைக்க விரும்புகிறேன். கோவை செடியன் பதில் சொன்ன அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உட்காருங்க, அவர் மட்டும் தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்கட்சியில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி தான் சொல்ல, ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். அது ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0த்திலிருந்து தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார். ஒரே ஒரு நிமிஷம், இவரும் கேட்டு அப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு உறுப்பினர் நேரு அவர்கள், அவர் கேட்டவர் சேர்த்தே சொல்லிடுங்க பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றோம் என்று அது நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்று அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. எப்படி அப்படி சொல்றது? சவால்கள், எதிர் சவால்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் இதோடு இந்த விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மானிய கோரிக்கைக்குள் நான் போக வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா, திமுக
இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க வந்து இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். மாண்பு உறுப்பினருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வெற்றியும் தோல்வி மக்களாலே வந்தது, ஏற்றுக்கொள்வோம். மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தர் ஒரு கேள்வி கேட்கிறேன், கிளாரிபிகேஷன். மாண்பு உறுப்பினர் தலவாய் சுந்தர் வாங்க. என்ன இப்ப என்ன பேச விரும்புறீங்களா? பாருங்க. மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களால தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு நாங்க சொல்றோம். இல்ல அவங்களும் சேர்த்து தான் நீங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தனியா நின்னாங்க, அவங்க எங்களை விட்டுட்டு. எங்கேயாவது தமிழ்நாட்டில் இடத்த வெற்றி பெற்றிருக்காங்களா கேளு. வெற்றி பெற்றிருக்காங்க கேளு. திமுக இல்லைன்னா அவங்க வெற்றி பெற முடியாது. போதும், இந்த கேள்வி போதும். அவை முன்னவர் போதும். மாண்பு உறுப்பினர்கள் இது போதும் என்று நினைக்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள், அவை முன்னவர் விவாதம் மானிய கோரியை விட்டு பேச வேண்டிய நேரத்தை மாறி மாறி அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். அதனாலதான் இல்ல, ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 97 பேர் வச்சுட்டு ஒரு ஆட்சி, அவங்களுடைய சப்போர்ட் நீங்க பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்களா? 2006 அந்த கட்சியை உங்களோட இருந்தே இணைந்து அவர் சப்போர்ட் செய்தார்களே, அவர்களுக்காக அமைச்சரவை இடம் பெற்றிருக்கிறது, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க கொடுத்தீங்களா? முதல்ல திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? இல்ல, திமுக தனியா நின்று ஜெயிச்சிருக்கா? ஒரு தேர்தலையாவது திமுக தனித்து நின்று வெற்றி பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. அப்புறமா நாங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் இந்த பதில். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ன சப்போர்ட் பண்ணலான்னு, என்ன ஹெல்ப் பண்ணீங்களான்னு மத்தியில முதல் பிரதமர்னு சொன்னது திமுக சொன்னார். மத்திய அரசு அமைப்பதற்கு ஆதரவாக இருந்தது திமுக. 2 முறை ஆதரவாக இருந்தது திமுக. என்ன சப்போர்ட் பண்ண? நாங்க சப்போர்ட் பண்ண. இவங்க மட்டும் 26 பேர் சார் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். 26 பேர் இல்ல, பாமகவை சேர்ந்த 21 பேர், 22 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. பாமகவை சேர்ந்த 22 பேர் இருந்தாங்க. எனவே இவங்க ஆதரவு மட்டுமல்ல, பாமக ஆதரவு எங்களுக்கு இருந்தது. எங்களுடைய ஆதரவுல மத்திய அரசு அமைச்சிட்டு இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு கேட்கிறார். ரொம்ப நீங்க மாண்பு உறுப்பினர் KP அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். மாண்பு உறுப்பினர் KP அன்பழகன் விவாதத்தை தொடங்கலாம். இல்ல I mean, I don't allow anyone to speak now. Only KP அன்பழகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அவை முன்னவர் பேசிடுங்க. போதும், இதோட கடைசியை இறுதியா முடிச்சுக்கலாம். பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க இதை பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடு 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்துவிடக் கூடாது. இந்த டாபிக் இதோட மாண்பு உறுப்பினர் தாரகை பட் நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லி முடிங்க. வாங்க பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க இன்னைக்கு ஆட்சியை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சிருக்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். இன்னைக்கு அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. 22 வருடங்கள் நாங்கள் கூட பயணித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. 22 வருடங்கள் உங்களுக்காக நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கு எங்களுக்கான இன்றைக்கு எங்களுக்கான ஆட்சி வரும்பொழுது நாங்கள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் ஒன்றும் உறுப்பினர் KP அன்பழகன் மட்டும் பேசுங்க. உட்காருங்க. உறுப்பினர் KP அன்பழகன் நீங்க பேச தொடங்கலாம். உட்காருங்க. இல்ல மற்றவங்களா உட்காருங்க. பாருங்க, நீண்ட விளக்கமும் மாண்பு உறுப்பினர் KP அன்பழகன் மற்றவங்களா உட்காரு. போதும். இல்ல, இரு தரப்பும் உங்களுடைய கருத்துக்களை தான் நீங்க சொல்லிவிட்டீர்கள். உட்காருங்க. அவங்களுக்கு மேட்டத்துக்கு
உறுப்பினர் அவங்களுக்கா? சரி உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, 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 உட்காருங்க. இல்ல இல்ல விடுங்க, உட்காருங்க, 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 உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் அவங்க உறுப்பினருக்கு வாய்ப்பளித்த ஒரே நிமிஷம் மட்டும் பதில் சொல்லிட்டு உறுப்பினர் அன்பழகன் மட்டும் தான் பேசுவார். உட்காருங்க, சொல்லுங்க. தலைவர்களே, அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும், நீங்க ஒண்ணு சொல்லுங்க, போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து KP அன்பழகன் பேசலாம். நீங்க இனி யாரையும் அனுமதிக்க முடியாது. KP அன்பழகன் மானிய கோரிக்கை மீது நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க, 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 உட்காருங்க. உயர்கல்வியினுடைய வளர்ச்சி KP அன்பழகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உறுப்பினர் அன்பழகன் நீங்க பேசலாம் தொடர்ந்து.